வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன் லிமிடெட் ஐபிஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 1991. இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சிஎன்சி மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் அண்ட் சப்ளை பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட இவங்க 200 டிஃப்ரெண்ட் டைப்பான சிஎன்சி மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 44 ஒயிட் சீரீஸில். இதில் இருக்கிற சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்சி டர்னிங் சென்டர்ஸ், அப்புறம் சிஎன்சி டர்னிங் மில்லிங் சென்டர்ஸ், அப்புறம் சிஎன்சி வெர்டிக்கல் மெஷின் சென்டர்ஸ், அப்புறம் சிஎன்சி ஹாரிசான்டல் மெஷின்ஸ் சென்டர்ஸ், அப்புறம் சைமல்டேனியஸ் 3 ஆக்சிஸ் சிஎன்சி மெஷின் சென்டர்ஸ், சைமல்டேனியஸ் 5 ஆக்சிஸ் சிஎன்சி மெஷின் சென்டர்ஸ் அண்ட் மல்டி டாஸ்கிங் மிஷின்னு சொல்லி வைட் ரேஞ்ச் ஆஃப் சிஎன்சி ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் அண்ட் சப்ளை பண்ணுறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7200 மெஷின்ஸை வந்து அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட கஸ்டமர்ஸ் வேர்ல்டு வைடாக. இவங்களுக்கு இந்தியா, யூரோப், நார்த் அமெரிக்கா, அப்புறம் ஏஷியா போன்ற இடங்களில் இவங்களுக்கு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. சின்ஸ் 2004 இவங்க கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட சிஎன்சி மிஷினை த்ரூ அவுட் த வேர்ல்டு அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு ரொமேனியா, ஃப்ரான்ஸ், போலாந்து, பெல்ஜியம், இட்டாலி, யூகே போன்ற நாடுகளில் 29 சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர் இருக்குது. இவங்களோட ப்ராடக்ட்ஸை ஹியூரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்டு டீலர் நெட்வொர்க் மூலயமா இந்த கண்ட்ரீஸில் அவங்க வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிக்கு 3 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதில் 2 ஃபெசிலிட்டி குஜராத்தில் ராஜ்கோட்டில் இருக்குது. ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி ஃப்ரான்ஸில் ஸ்ட்ராஸ்பர்க்ங்கிற இடத்துல இருக்குது. ஆஸ் ஆஃப் 2023 ஜூன் இந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது இந்தியாவில் ஒரு வருஷத்துக்கு 4400 மெஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்கிற யூனிட்டில் ஒரு வருஷத்துக்கு 121 மிஷின் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்து இவங்களோட கிளைண்ட் லிஸ்ட் பார்த்துடலாம். இவங்களுக்கு த்ரூ அவுட் த வேர்ல்டு நிறைய வெல் எஸ்டாப்ளிஷ் கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அதில் இருக்கிற சில கிளைண்ட் லிஸ்ட் நீங்கள் எடுத்து போட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரோ, பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் திருவனந்தபுரம் லிமிடெட், டர்க்கிஷ் ஏரோஸ்பேஸ், யூனிபார்ட்ஸ் இந்தியா, டாடா சிகோஸ்கி, டாடா அட்வான்ஸ் சிஸ்டம், சக்தி பம்ப்ஸ், ரோலக்ஸ் ரிங்ஸ், பாரத் ஃபோர்ஜ், ஸ்ரீராம் ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ், ஹர்ஷா இன்ஜினியரிங், பாஷ், ஹாவி ஹைட்ராலிக்ஸ், நேஷ்னல் ஃபிட்டிங் லிமிடெட், எல்ஜி ரப்பர் இண்டஸ்ட்ரி, அப்புறம் ஃபெஸ்டோ இந்தியா லிமிடெட்னு சொல்லி வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸ் எல்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ அடுத்து இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். இந்த ஐபிஓ மூலயமா இந்த கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 கோடி. ஐபிஓ 9th ஜனவரிலேருந்து 11th ஜனவரி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்கிற லோவர் ப்ரைஸ் பேண்ட் எவ்வளோனா 315 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 331 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 45 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட் ஷேர் நீங்கள் அப்பர் ப்ரைஸ் பேண்டான 331 ரூபாயில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோன்னா 14,895 ரூபாய் ஆகும். அலாட்மெண்ட் டேட் 12th ஜனவரி, ரீஃபண்ட் டேட் 15th ஜனவரி, லிஸ்டிங் டேட் 16th ஜனவரி. இந்த இஷ்யூவில் டோட்டலாக 3.2 கோடி ஷேர் அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. இதில் எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான், இல்லை ஆஃபர் ஃபார் சேல் எதுவுமே கிடையாது. இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 76 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்ட்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஷேரோட விலை இன்றைக்கி 407 ரூபாயாக இருக்குது கிரே மார்க்கெட்டில். ஸோ அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னென்னு பார்த்தலாம். ஸோ இந்த ஐபிஓ மூலமா திரட்டுற பணத்தை வச்சுக்கிட்டு அவங்களோட பிஸ்னஸ்க்காக எடுத்திருக்கிற லோன்ஸை வந்து பார்ஷியலாகவோ இல்லை ஃபுல்லாகவோ ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஒர்க் அண்ட் கேபிட்டல் தேவையான ரிக்குயர்மெண்ட்ஸ்க்காகவும், அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்காகவும் அவங்க யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அடுத்து கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்தரலாம். மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 590 கோடின்னு சொல்லி அவங்க ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணிருந்த கம்பெனி இப்போ மார்ச் 2023 952 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பட் மார்ச் 2021லேயும் சரி 2022லேயும் சரி இது வரைக்கும் அவங்க லாஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 2023 மார்ச்சில் அவங்க 15 கோடி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மார்ச்லேருந்து செப்டம்பர் 2023 அந்த 6 மாதத்துக்குள்ளே அவங்க எகெயின் ஒரு 3.35 கோடின்னு சொல்லி ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இவங்களோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ங்கிறது வந்து இப்போ இந்த செப்டம்பர் குவார்ட்டர் 2023 குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 50 கோடிக்கு பக்கம் இருந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 213 கோடின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது ஒரு ஹெல்த்தியான நம்பர்ஸ். பாரோயிங்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஃபினான்ஷியல்ஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லைன்னு சொல்லணும். ஸோ அடுத்து இந்த கம்பெனியோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்த்தலாம்.
ப்ரோஸ் என்ன பார்க்குறேன்னா 2023ல ஐ திங்க் இந்த கம்பெனியோட ஃபார்ச்சூன் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அவங்களோட சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்க ப்ராஃபிட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி இவங்களுக்கு இப்போதைக்கு வந்து 3,315 கோடிக்கு மதிப்புள்ள ஆர்டர் கையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போது டிஃபென்ஸ் அண்ட் ஏரோ செக்டருங்கிறது வந்துட்டு நல்லா இப்போது டிமாண்ட் உள்ள செக்டர். இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு வைடும் சரி இதில் இவங்களுக்கு வெல் எஸ்டாப்ளிஷ் கிளைண்ட் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஏரோஸ்பேஸ் செக்டர்லேருந்து இவங்களுக்கு பெரிய லெவலில் ஆர்டர்ஸ் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இன்னைக்கு வரப்போகிற மாதங்களையும் சரி வருடங்களையும் சரி. ஸோ இது ரெண்டையுமே நான் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். நெகட்டிவான விஷயமா நான் எதை பார்க்குறேன்னா, ப்ரையர் டு 2023 அவங்க இது வரைக்கும் லாஸ் மட்டும்தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வெறும் லாஸ் மட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு இருந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஹையாக இருக்கும்னு தோணுது. இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 324.5 இருக்குது, விச் இஸ் ஆன் த ஹையர் சைடு. இது ஒரு கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனிக்கு இந்த மாதிரி ஹை வேல்யூவேஷன் இருந்ததுன்னா கூட, ஐபி ரேஷியோ இருந்தால் கூட நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். பட் தொடர்ந்து லாஸ் மட்டுமே போஸ்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு வருஷம் மட்டும் ப்ராஃபிட் போஸ்ட் பண்ண கம்பெனியை இவங்களோட பிஇ ரேஷியோ இவ்வளோ ஹையாக இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனி பற்றி எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் யூ என்ஜாய் த வீடியோ. இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.